ஊரு உலகத்துல தங்கமான அப்படி ஒரு மருமக எவனுக்கா கிடைச்சிருக்கானா? எனக்கு கிடைச்சான். அப்பேற்பட்ட கோடீஸ் வீட்டுல பிறந்து கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம என் மகளை பிடிச்சி சீட்டுற ஒரே ஒரு காரணத்துக்காக மருமக என்கிட்ட எவ்வளோ மரியாதைய நடந்துக்கிட்டார். நம்ம மாமனார் வசதியில குறைஞ்சவரு, வேலை வெட்டி இல்லாம வெட்டியா திரியிறவரு, படிக்காதவர் சொல்லி ஒரு நாளாவது என்னை மறியலாம பார்த்திருப்பாரா, நடத்திருப்பாரா? என்னை எப்படி நடத்துவாரு மாமனார்? நான் வந்த மரியாதைய எந்திரிச்சு நிற்பாரு. நான் சொன்ன வையே, சரி மாமா, பண்ணிடுவோம் மாமா, செஞ்சிருவோம் மாமான்னு சொல்லி என் மேல எம்படி பாசமும் மரியாதையும் வச்சிருந்தாரு தெரியுமா? அவர் என்னை பார்த்த அன்னைக்கு 3 லட்ச ரூபா கடனுக்காக அந்த கோபக்காடு கையில கருத்துல துண்டை போட்டு இழுத்தான்ல, என் மனமரியாதை காப்பாத்துறதுக்காக அந்த ஒட்டுமொத்த தொகையை அவர் தானே அடைச்சாரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை நம்ம அடுத்த கட்ட போடுகிறதுக்காக கேட்க அவளை நமக்கு ஓட்டர் ஆரம்பிச்சு கொடுத்து எல்லா வகையிலும் நமக்கு பக்கபாலமா இருந்த மருமையே இங்க ஆத்த ஒரு கீழே விழுத்தான்னு சொல்லி அவ காலை பிடிச்சி தைலம் தேய்ச்சி விட்டான்னு சொல்லிய அப்பேற்பட்ட மருமக சட்டைய பிடிச்சி பேசிட்டார சுத்தி. அதான் நான தாக முடியல வசதி. ஐயோ தாக முடியலையே. ஐயோ தாக முடியலையே வசந்தி. என் மருமக இன்னைக்கு என் சட்டைய பிடிச்சிட்டார வசந்தி. சட்டைய